முதல் வீடியோவில் நான் எவ்வாறு துவரம்பருப்பை எவ்வாறு செய்வதை பற்றிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இனி இந்த துவரம்பருப்பை வச்சு நான் பிரட்டல் கறி எப்படி செய்தேன்னு பார்ப்போம். இதுக்கு வெங்காயம் உண்டு, உள்ளி, கருவேப்பிலை, மற்றது பச்சை மிளகாய். இது பெருஞ்சீரக பவுடர். இந்த பெருஞ்சீரக பவுடர் நான் பெருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பவுடராக்கி வச்சுருக்கிறேன். மற்றது புளி. நான் இந்த கறிக்கு நல்லெண்ணெயில் தான் எல்லாத்தையும் வதக்க போகிறேன். சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு கடுகை நான் போடுறேன். கடுகு வெடித்து வந்த பிறகு நான் அதுக்கு சிறிதளவு பெருஞ்சீரகம், பிறகு வெந்தயம், வெட்டி வைத்த வெங்காயத்தை எடுத்து வதக்க போகிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் 3 அல்லது 4, அதுக்கு பிறகு உள்ளி. இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி எடுக்க போகிறேன். ஆனால் இந்த கொஞ்சம் நிறம் மாறிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள், மற்றது கறி மிளகாத்தூள். அதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 உங்களுக்கு தேவையான அளவு கறி மிளகாத்தூள் இதனையெல்லாம் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணின பிறகு ஏற்கனவே துவரம்பருப்புக்கு நாங்கள் உப்பு போட்டு தான் அரைத்தினாங்க. அப்போ இதுக்கு நாங்கள் கறிக்கு அளவாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி, பால் 2ஐயும் சேர்த்து நாங்கள் கொதிக்க விடணும். இவ்வாறு மூடி நாங்கள் கொதிக்க விடணும். அதாவது இவ்வாறு கொதிந்து வந்த பிறகு நாங்கள் இது என்ன செய்யணும், அந்த அவித்து வச்ச துவரம்பருப்பு சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வைத்தோமில்லோ அதை நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம். இதுக்குள்ளே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி இதை மூடி அவிய விட போகிறோம். இதற்கு பிறகு புளி விட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். இவ்வாறு வேக வைத்து கறியெல்லாம் சமைத்து முடித்த பிறகு இறக்குற டைமாக பார்த்து நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் சேர்த்து இவ்வாறு மிக்ஸ் பண்ணி விடணும். இவ்வாறு மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான துவரம்பருப்பு கறி. இதை சிறிது நேரம் வச்சோம்னு சொன்னால் பிரட்டல் கறி மாதிரி வரும். அதுக்கு பிறகு நாங்கள் தேசிக்காய் புளி விரும்பினால் தேசிக்காய் புளி விட்டு சாப்பிடலாம்.